வர வர எங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. தமிழகத்திலே கோடை நாள் உருவாகிவிட்டது. இந்த கோடை நாள் வந்த நாள்ல இருந்து தர்பூசணி பழத்துக்கு போராத நேரம் வந்துடுச்சு. 2 வாரத்துக்கு முன்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் அவர்கள் ஏதோ ஒரு ரோட்டு கடையில் ஆய்வு செய்து டிஸ்கவரை எடுத்துக்கின்னு கலர் இருக்குன்னு கூறியுள்ளார். தர்பூசணிக்கு இயல்பாகவே கலர் இருக்கும். அந்த கலர் இருக்குன்னு சொன்ன காரணத்தால் ரசாயன கலந்து என்று ஒரு வீடியோ வெளியிட்டார். பிறகு 2 வாரம் காரணமாக நாங்கள் செய்த விவசாயிகள் அத்தனை பழங்களும் தர்பூசணி பழம் அத்தனையும் தேக்க நிலையில் உள்ளது. இதுக்கு முழுக்க முழுக்க தமிழக அரசு தான் காரணம். எங்களுக்கு 1 ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதோடைய உற்பத்தியாளர் செலவு பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் வருகிறது. இன்று பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் விட்ட தர்பூசணி ஒரு டன்னு இன்னைக்கு 2,000 ரூபாய் வாங்கிறதுக்கு நாதி எடுத்து கைனில் கிடக்குது. 1000 ரூபாய் எடுத்து போகணும். சும்மா பறிச்சுன்னு கையில காலி பண்ற நிலைமையை எங்க விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளது. அதை போக இந்த தர்பூசணி பழத்துக்கு புவிசார் குறியீடு தேவை. இதுமாரி காலங்களில் இதுமாரி பாதிக்கப்பட்ட காலங்களில் அதுக்கு இன்சூரன்ஸ் தேவைங்க. ஒரு காப்பீட்டு நிறுவனம் இது உள்ள வரல. இது தர்பூசணிக்கு காப்பீட்டு கொண்டு வரல தமிழக அரசும் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம். அதனால இதுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டாந்தாங்கன்னா இதுமாரி இடர்பாடு காலத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு விவசாயிகளுக்கு தேவையான நிதியை கரெக்டா இந்த காப்பீடு பெற்று தரலாம் என்பது இந்த நேரத்தில் சொல்லிக்கல. இதனால எங்களுடைய கோரிக்கை என்னன்னா ஒரு 10 கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் சொல்லுறோம். நிவாரணம் வழங்க ஒரு 70,000 ரூபாய் ஒரு ஹெக்டருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிவாரணம் கேட்டுக்கிறோம். புவிசார் குறியீடு தேவை, பயிர் காப்பீட்டு தேவை, களை வெட்டுறதுக்கு எந்திரம் 100% தேவை. ஏற்கனவே தோட்டக்கலைத்துறை மூலியம் 36,000 ரூபாய் இருக்கிறது ஒரு ஹெக்டருக்கு. அது தர்பூசணி விவசாயிகளுக்கு கொடுக்கறது இல்லை. அதுக்கு மாறாக ஒரு தண்ணி பாட்டில் தர மாதிரி தண்ணி பாட்டிலும் இடுபொருள் தரதெல்லாம் தவறுதலா இவங்க சொல்றாங்க. இவங்க கொடுக்குற நிதியை நேரடியாக எங்களை பின்னோக்கு மானியமாகவும் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கோம். அப்படி எண்ணற்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க நாங்க உள்ளோம். RR சக்திவேலுனா நான் ஒருங்கிணைந்த தர்பூசணி விவசாயிகளின் அமைப்பு.